வணக்கம் நண்பர்களே. புதுசா தொழில் தொடங்கி பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், செய்துட்டு இருக்கிற தொழில பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் ஏற்படுத்தியிருக்கிற ப்ரோக்ராம் பெயர் ஓர் உண்மையான தொழில் முனைவோர். இந்த ஓர் உண்மையான தொழில் முனைவோர் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நாள் 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாள் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட தொழிலை வந்து நமக்கே தெரியாம நலிவடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ. அதாவது பணப்புழக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ்ல கம்மியாயிட்டே வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து நலிவடைந்து கொண்டே போகும். இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பணப்புழக்கம் அதை வந்து ஏற்படுத்தக்கூடிய 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் நம்ம கொடுக்குற கிரெடிட், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ். இந்த 3 விஷயங்கள் வந்து நம்மளோட பிஸ்னஸில் பணப்புழக்கத்தை வந்து கம்மி பண்ணிகிட்டே போகும். இந்த பணப்புழக்கத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். நம்மளா பணப்புழக்கம் நம்ம பிஸ்னஸில் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை தொடங்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1000 உங்களோட பணப்புழக்கத்தில் வந்து கம்மியாயிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த பணப்புழக்கத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். அந்த ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்காது. அது ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணவே செய்வீங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் தொழில் தொடங்கின முதல் நாள்லேருந்து உங்கள் பிஸ்னஸில் பணப்புழக்கம் வந்து சரியாக இருக்கிறது வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது வந்து பணப்புழக்கத்தில் எப்படி வந்து கவனம் செலுத்துறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமான கிரெடிட் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு பொருள் வந்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து கிரெடிட் கொடுத்தா வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் கிரெடிட் கொடுத்து திரும்பி வந்துச்சுன்னா பரவாயில்ல, திரும்பி வராத ஒரு சூழ்நிலையில போகும்போது பணம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பணப்புழக்கம் பாதிக்கும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட், நீங்கள் பிஸ்னஸில் புதுசாக நம்ம பண்ணுறோம், சரி நம்ம இருக்கிறதுலே மார்க்கெட் ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது, நம்ம இருக்கிறதுலே மார்க்கெட்டில் ரொம்ப சீப் ப்ரைஸாக கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், நிறைய அதாவது வந்து ஒரு லிமிட், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்மளோட சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை மீறி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போம். நமக்கே தெரியும் நம்மளோட பொருளோட அசல் விலை இவ்வளோதான். ஒரு சில பேர் வந்து அசலை விட கம்மியாக கொடுப்பாங்க மார்க்கெட்டில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. அது வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது அதுதான். நம்ம அசலை விட வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு 10 நாள் நல்லா பேசப்படுவீங்க. 11ஆவது நாள் நீங்கள் ஆளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ வந்து எப்போவுமே வந்து பணப்புழக்கத்தில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்கள் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 100 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை வந்து ஒரு 90 ரூபா கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி 90 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா 10 ரூபா உங்களுக்கு தெரியாமையே காணாமல் போயிடும். மார்க்கெட்டில் உங்கள் 100 பொருள் நீங்கள் விற்றுருப்பீங்க அப்படின்னா அந்த 10 ரூபா 100 பொருள் அப்படிங்கும்போது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். ஸோ அந்த 10,000 ரூபா லாஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் 100 பொருள் நம்ம விற்றுட்டோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே தவிர, இந்த 10,000 ரூபா லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெய்லி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சின்ன அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் அது நீண்ட நாள் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டில் நம்ம பண்ணுற தப்பு. அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம நிறைய பேர் பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட இந்த இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தவறு செய்கிற கூடிய இடம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ். நிறையா புதுசாக பண்ணுறவங்களுக்கும் இது பெரிய பெரிய ஒரு தப்பு பண்ணுறது எக்ஸ்பென்ஸில். அதாவது வந்து இன்றைக்கி ஒரு பொருள் விற்றுருப்பாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றுருப்பாங்க. நம்ம நம்மளோட பேலன்ஸ் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு நமக்கு கேஷ் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ண, நம்ம மைண்டு செட் ஃபஸ்ட்டு புதுசாக தொழில் பண்ணுறவங்களோட மைண்டு செட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 100 ரூபா கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து பொருளில் வந்து 90 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கிறோம், மீதி 10 ரூபா தான் நம்மளோட லாபம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த 100 ரூபாயை பார்த்த உடனே சரி 100 ரூபா நம்ம கையில் வந்துருச்சு, ஏதாச்சும் யாராச்சும் ஒரு பார்த்தோம்னா வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு போய் ஒரு டீ ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு 2 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா செலவு பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கையில் ஒரு 100 ரூபா இருந்திருக்கு, 90 ரூபாய்க்கு உண்டான பொருளை நீங்கள் விற்றுருக்கிறீங்க, மீதி 10 ரூபா தான் லாபம். ஆனால் வந்து 20 ரூபா நீங்கள் செலவு பண்ணும்போது மீதி கையில் வந்து கை இருப்பு வந்து 80 தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து 10 ரூபா வந்து உங்கள் கேஷ் ஃப்ளோவில் மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த எக்ஸ்பென்ஸை பற்றி இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக ரொம்ப லாங்காக வந்து நமக்கு பார்ப்போம். ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கேஷ் ஃப்ளோ பற்றி தான். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமே. கிரெடிட், டிஸ்கவுண்ட், இந்த எக்ஸ்பென்ஸ், இந்த 3 வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா முதல் நாள், அதாவது தொழில் தொடங்கிய முதல் நாள்லேருந்து கவனமாக உங்களோட தொழிலில் பணப்புழக்கம் இருக்கிறத வந்து நீங்கள் உறுதி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தொழில் நீண்ட காலம் வந்து சர்வைவ் ஆகும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது, ஒரு 50 வருடம் 60 வருடம் கூட உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக சர்வைவ் ஆகிறதுக்கான முதல் காரணம்
உங்களோட பணப்புழக்கம் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் கிரெடிட் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான மனநிலைக்கு போய்க்கிறாதீங்க. அதே மாதிரி வந்து உங்களை அறியாமையே உங்களுக்கு தெரியாமையே உங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்திக்காங்க. இந்த 3 விஷயங்களை கவனம் செலுத்துங்க. உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வளரும். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.